ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ட்ரெஸ்ட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸும் சயின்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம சோஷியல் சயின்ஸ் பார்க்கலாம். பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நடந்தது வந்து பி, அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் டி அப்படின்றது தான் சரியான அந்த வருஷத்தோட அடிப்படையில் லைனாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. அடுத்து வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த செய்தித்தாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்து தேச பக்தன் அப்படின்ற தேர்ட் ஆப்ஷன் கரெக்டானது. அடுத்து ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சுயஸ் கால்வாய் கட்டுமானத்திற்கு பின் இந்திய தொழில்துறை மேலும் சிக்கலை சந்தித்தது அப்படின்றது கூற்று சரியானது. காரணம் இது போக்குவரத்து செலவினை குறைத்ததுடன் இந்தியாவில் பிரிட்டிஷ் பொருட்களை மலிவானதாக மாற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து கூற்று சரியாக தான் விளக்கி இருக்கு. இப்போ தேர்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி 1530ஆம் ஆண்டு தலைநகரை டேஷிலிருந்து டேஷுக்கு மாற்றியதுன்னு கேட்டிருக்காங்க. கொச்சினிலிருந்து கோவாவிற்கு மாற்றியதுன்றது சரியான பதில். அடுத்து வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி யார் அப்படின்ற கேள்விக்கு குயிலி அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து தேவதாசிகளின் விடுதலைக்காக போராடிய இருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்றது தான் சரியான பதில். உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து தவறான கூற்றுகளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை ரீட் பண்ணும்போது எது ராங்ன்றதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இதுல வந்து மசிலிப்பட்டினம் தர்மலா வெங்கடபதி என்பவரால் ஆங்கிலேயருக்கு தானமாக வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிடையாது. இது வந்து ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி மாகாண சுயாட்சியை 1937ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ராங் தான். ஸோ இது கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பியும் டியும் தான் ராங்காக இருக்குது. ஸோ பி மற்றும் டி அப்படின்றத தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து இந்தியாவின் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரன் வாலிஸ் பிரபு அப்படின்ற 3வது ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த சமவெளி, அதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி. ஃபஸ்ட்டு வண்டல்மன் கொடுத்துருக்காங்க. வண்டல்மன் வந்து ஆற்று சமவெளியில் வந்து காணப்படுது. ஸோ அதுதான் அங்கே சில மேட்ச் ஆகிருக்கணும். அடுத்து செம்மண் கேட்டிருக்காங்க. ஸோ செம்மண்ணில் வந்து இரும்பு ஆக்சைடு நிறைய இருக்காங்க. அதுதான் மேட்ச் பண்ணியிருக்கணும். தேர்டு வந்து கரிசல் மண் வந்து ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்குது அதில். ஸோ அது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ சரளை மண் வந்து லாஸ்டிங் இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் சுவருதல் அப்படின்றது சரியான பதில். ஸோ இது எல்லாமே கரெக்டாக செகண்ட் ஆப்ஷனில் மேட்ச் ஆகிருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புவியின் 4 கோளங்களிலும் ஸோ பரவியுள்ள கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்பிரிக்கா அப்படின்றது தான் சரியான பதில். தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதில் வந்து மொசாம்பிக்ன்றது நெல் அப்படின்றது வந்து சரியான இணை தான். அதே மாதிரி சூடோன்றது பருத்தி வகையை சேர்ந்ததுன்றதும் கரெக்ட் தான். எத்தியோப்பியான்றதும் கானான்றதும் வந்து அவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தவறான இணைகள்னு பார்க்கும்போது பியும் டியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலக நகரமயமாக்கல் விளக்க குறிப்பு 2018 படி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களில் 2 மற்றும் 3ஆம் இடங்களை பெறுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுடில்லி, சாங்காய் அப்படின்றது சரியான பதில். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஒரு கூற்றும் காரணமும் இருக்கு கொஸ்டின்ல. நாம் விமானத்தின் மேலே செல்லும் பொழுது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து சரியா இருக்கு. காரணம் காற்று அழுத்தத்தை சமப்படுத்தும் பொழுது நமது காதுகள் அடைத்து கொள்கின்றன அப்படின்றதும் அதுக்கு சரியான காரணம் தான். ஸோ உங்களோட கூற்று சரி. மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து கஞ்சமலையில் கிடைக்கும் உலோக தாது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இரும்பு தாது அப்படின்ற கடைசி ஆப்ஷன் சரியான பதில். அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் நிழலிடப்பட்ட பகுதி இந்தியாவின் நில அதிர்வு மண்டலங்களில் எந்த மண்டலத்தில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்டலம் 5 அப்படின்றது தான் சரியான பதில். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இங்க தேர்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது வந்து சுற்றுலா தலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட சரியான இணை. மற்ற எல்லாமே மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. பணத்தின் மதிப்பும் விலையின் அளவும் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதிர்மறையான தொடர்பு கொண்டது அப்படின்றது சரியான பதில். கீழ்கண்டவற்றில் எது அதிக நீர்மை தன்மை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேமிப்பு அப்படின்றது சரியான பதில். இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது உங்களோட சரியான பதில்.
அடுத்து டெல்லி துருக்கி சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் மதிப்பு குறைந்த நாணயங்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன அப்படின்னு கேக்குறாங்க. ஜிட்டால் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து ஒரு பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லோக் அதாலத் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்களின் முன்னிலையில் வழக்குகளை தீர்த்தல் அப்படின்றது தான் அதோட சரியான ஆப்ஷன். அடுத்து வந்து அமர்வு நீதிமன்றம் அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. குற்றவியல் வழக்குகள் அப்படின்றது சரியான பதில். அடுத்து நடமாடும் நீதிமன்றம் அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புற மக்களின் இடர்களை தீர்த்தல் அப்படின்றது சரியான பதில். விரைவு நீதிமன்றம் அப்படின்றதுனா நீண்டகால நிலுவை வழக்குகள் அப்படின்றது சரியான பதில். இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சரியா பொருந்தி இருக்கு. அடுத்த கொஸ்டின்ல பொருந்தாத ஒன்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சிஆர்எஃப், எஸ்எஃப்எஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப் இந்த நாளத்துல எது வந்து டிஃப்ரெண்ட்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஃப்எஃப் சிறப்பு எல்லைப்புறப்படை அப்படின்றது மட்டும் தான் இது கூட சேராது. மற்ற எல்லாமே ஒரே இதுல தான் வருது கிரைட்டீரியால. சிறார் நீதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 2000 அப்படின்றது சரியான பதில். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கலும் உங்களோட இதுவும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆர்டிக்கல் 26 வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் அப்படின்றது இதுக்கு சரியான பேர் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து தவறான கூற்று அல்லது கூற்றுகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல எதெல்லாம் தவறானதுன்னு கண்டுபிடிக்கணும். சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து 40 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கிடையாது, இது ராங் ஆப்ஷனாக இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்தை உறுப்பினராக இருந்தால் தான் அதோட மேலவைக்கு போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ராங் தான். ஸோ பிஎஸ்சியும் தவறான கூற்றுக்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதோட சயின்ஸ் மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸும் எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.